ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். வெறும் தயிர் சாதம் தானே அப்படின்னு உங்களை யாரும் கேட்காத அளவுக்கு க்ரீமியாக ஒரு தயிர் சாதம் ரேஷன் அரிசியில் செய்யலாம் வாங்க. குக்கரில் ரேஷன் அரிசியை 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டிங்கன்னா 3 to 4 டம்ளர் தண்ணி விடுங்க. 1க்கு 3 பங்கு தண்ணி விட்டு நல்லா ஒரு 4 சவுண்டு குழைய வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது கூடயே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, கேரட் கூட பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை பிடிக்கும், முந்திரி பருப்பு பிடிக்கும்னா அது கூட தாளித்து கொட்டுக்கோங்க. தூள் பெருங்காயத்தை அப்படியே போடுங்க, தாளித்து போட வேண்டாம். அதுக்கப்புறம் பால், நல்லா வெதன்னு இருக்கிற பாலை ஒரு தாராளமாக ஒரு டம்ளருக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு பொறுமையாக கலரி கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர அந்த பால் சாதத்தோடு மிக்ஸ் ஆகும். சாதம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தயிர் எடுத்துக்கோங்க. தோச்ச தயிரோ கடையில் வாங்கின தயிரோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை விட்டுட்டு பொறுமையாக கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அப்படியே க்ரீமியாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் வெண்ணெய் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. மாதுளம்பழம், திராட்சை, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருந்தாலும் போட்டு சூப்பரான தயிர் சாதத்தை செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதமா இன்னும் 2 டப்பா கட்டி கொடுன்னு கேட்குற அளவுக்கு இருக்கும்.